ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள், நம்ம செடி எப்பயுமே நம்ம இப்போ ரீபாட்டிங் மாதிரி பண்ணி வச்சோம்னா நாற்று எடுத்து நான் வச்சு விட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு 10 டேஸில் சூப்பராக நாற்று வளர்ந்துருக்கு. அது கூடவே பாருங்கள் களைச்செடியும் நிறைய வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம இதை பெருசாக விடவே கூடாது. இந்த மாதிரி இந்த தொட்டியில் 2 செடி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் சைஸு. இதில் நம்ம ஒன்றே ஒன்று வச்சோம்னா சூப்பராக வளர்ந்து வரும். எனக்கு இடம் இல்லாததுனால 2 வச்சுருக்கேன் நான் கத்திரிக்காய் செடி. அப்புறமா நம்ம இடம் இருந்துச்சுன்னா மாற்றி வச்சுக்கலாம். தொட்டி இருந்ததுன்னா பாருங்கள், ஒன்று விடாமல் நம்ம எல்லா செடியுமே நம்ம களைச்செடி எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம கிளறி விட்டுடணும். பிடுங்கிட்டு அதுக்கு மேலே நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சோண்டு உரம் கலந்த மண் போட்டு விடணும். நம்ம இந்த மாதிரி களைச்செடியை வளர விட்டோம்னா செடி நமக்கு பாதிப்படையும். நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம இது மாதிரி செடியை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு உரம் கொடுக்கணும். உரம் கொடுக்கலனாலும் நீங்கள் கிளறி விடுங்க. அப்போ தான் சூப்பராக செடி நல்லா வளர்ந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.